புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பிரச்சாரம் மேற்கொண்ட ராமநாதபுரம் தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதாகவும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாகவும் கூறி வாக்கு சேகரித்தார். குடிநீர் பிரச்சனை இங்கே நிரந்தரமாக தீர்க்கப்பட வேண்டிய கோரிக்கை மக்களின் இருக்கிறது என்பதையும் இந்த பிரச்சனை நிரந்தரமாக குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுப்பராயன் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் கூட்டணி கட்சியினருடன் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று பரப்புரையில் ஈடுபட்டார். கீழையூர் ஒன்றியத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நாகப்பட்டினம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் கன்னித்தோப்பு கடைவீதியில் உள்ள டீ கடையில் டீ போட்டு பொதுமக்களுக்கு வழங்கி வாக்கு சேகரித்தார். தென்காசி தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ஜான் பாண்டியன் கொடிக்குறிச்சியில் வாக்கு சேகரித்தார். ஊர்மேல் அழகியான் கிராமத்துக்கு சென்ற அவருக்கு தொண்டர்கள் பாஜக தொப்பி அணிந்தபடி வரிசையாக நின்று வரவேற்பு அளித்தனர். இந்தியா கூட்டணி சார்பில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் நாகர்கோவில் கட்டபொம்மன் சந்திப்பில் பொதுமக்கள் வியாபாரிகளிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது கல்லூரி மாணவிகள் மற்றும் பெண்கள் விஜய் வசந்துடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேட்டு திருக்காம்புலியூர் கிராமத்தில் கரூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கவேலுவுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நீங்க எல்லாம் சிந்திச்சு ஓட்டு போடுங்கம்மா, ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. தங்கமானவர் தங்கவேல் அண்ணன் பாத்துக்க சிரிச்சுக்கிட்டே இருக்காரா? சிரிக்கிறாரா இல்லையா? கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர்கள் நரசிம்மன் ஊத்தங்கரையில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்று அதிக வாக்குகளை வாங்கித் தரும் கட்சி நிர்வாகிகளுக்கு பரிசுகள் வழங்குவதாக அறிவித்தார். திமுக யாருக்கும் பணம் காசு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை, கொடுக்கவும் மாட்டோம், ஏனென்றால் எங்களது வெற்றி உறுதி செய்யப்பட்டது என்று புதுக்கோட்டையில் திருச்சி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவின் தீப்பெட்டி சின்னத்தை அறிமுகப்படுத்தி பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறினார். மற்ற கட்சிகள்லாம் பண மூவ்மெண்ட்லாம் செய்ய முடியாது. நாங்கள் யாருக்கு போய் பணம் காசெல்லாம் கொடுக்க முடியாது, நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம், கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எங்கள் வெற்றி உறுதி. ஹொசூரில் கிருஷ்ணகிரி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா டாஸ்மாக் மற்றும் கஞ்சாவால் தமிழகம் போதை மாநிலமாக மாறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். கன்னியாகுமரி தொகுதி அதிமுக வேட்பாளர் பசிலியான் நசரேத் வடசேரி பேருந்து நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரத்துடன் பேருந்தில் ஏறியும் பூக்கடையில் பூ விற்பனை செய்தும் வாக்கு சேகரித்தார். விருதுநகர் தொகுதிக்குட்பட்ட மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை அமைச்சர் மூர்த்தி அறிமுகம் செய்து வைத்தார். கடந்த முறை மாணிக்கம் தாக்கூரை வேட்பாளராக அறிவித்த போது வட இந்தியர் என எல்லோரும் நினைத்ததாக கூறினார். மத்திய சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வத்துடன் கோபாலபுரத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நடிகை குஷ்பு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் வீட்டின் வழியாக சென்றபோது அங்கிருந்தவர்களை பார்த்து வணக்கம் கூறி கையசைத்தபடி சென்றார். தமிழகத்திற்கு 10 ஆண்டுகளில் மத்திய அரசு 11 லட்சம் கோடி மதிப்பில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. ஆனால் இந்தியாவிலேயே அதிக கடன் உள்ள மாநிலமாக தமிழகம் உள்ளதாக குஷ்பு தெரிவித்தார். கடந்த 10 வருடங்களாக நீங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இருந்து தமிழகத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி மதிப்புள்ள ஸ்கீம்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கு தமிழகம் நம்ம நாட்டிலேயே the highest borrowing state, நிறைய கடன் இருக்கிறது ஒரு மாநிலம் சொன்னாக்கா அது தமிழகம் தான் இருக்கு. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு மற்றொரு புறம் பல்வேறு வரிகளையும் டாஸ்மாக் மதுபானங்களின் விலையை உயர்த்தி அந்த தொகையை ஆண்களிடம் இருந்து திமுக அரசு பெற்று வருவதாக ஜி.கே. வாசன் கூறினார். வடசென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து பெரம்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் இதனை தெரிவித்தார். மகளிருக்கு 1000 ரூபாய் தருவதிலும் பாகுபாடு, கோட்பாடு, பாரபட்சம். மொத்தம் கட்சி உறுப்பினருக்கே பெரும்பாலும் அந்த 1000 ரூபாய் போகின்றது என்பதுதான் உண்மை நிலை. 1000 ரூபாயை ஒரு கையிலே கொடுத்துவிட்டு மறு கையிலே நம்முடைய
சாதாரண மக்களுக்கு வரியை உயர்த்தி, டாஸ்மாகை உயர்த்தி, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து அதை ஆண்களிடம் பெற்றுக்கொண்டு தங்கள் அரசே மீண்டும் கஜானாவிலே போட்டுக் கொள்கின்ற திராவிட மாடல் தான் இந்த மாடல் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. வேலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்தேரி மற்றும் பெண்ணாத்தூர் உள்ளிட்ட இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இவ்வளவு கூட்டம் இருக்கிறீங்கன்னா இப்ப என்ன தெரியுது? இதுல எல்லா சின்னமும் உதயசூரியன் சின்னத்தை நோக்கித்தான். எல்லாம் கை தூக்கி காட்டுங்க. அனைவரும் உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும். தேனி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தங்கத்தமிழ் செல்வன் வடபுதுப்பட்டி, லட்சுமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் ஆரம்பாக்கம், பாதிரிவேடு, மாநல்லூர், மாதர்பக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அண்ணன் தளபதியார் அவர்களுடைய சின்னம், தளபதியார் அவர்களுடைய சின்னம், அண்ணன் உதயா அவர்களுடைய சின்னம். கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் குமரகுரு ஏற்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். செண்டை மேளம் முழங்க இரட்டை இலை சின்னத்தை முதுகில் கட்டியபடி பெண்கள் நடனமாடியும் எம்ஜிஆர், ஜெயலலிதா வேடமிட்டும் வாக்கு சேகரித்தனர். நமது சின்னம், நமது சின்னம், நமது வெற்றி வேட்பாளர், நமது வெற்றி வேட்பாளர். தர்மபுரி தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோகன் மாரண்டஹள்ளி பகுதியில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். பல நல்ல திட்டங்களை வழங்கிய அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த அனைத்து நலத்திட்டங்களையும் நிறுத்தியதுதான் அவருடைய சாதனை. வாக்களியுங்கள், வாக்களியுங்கள் என்று உங்களை பொற்பாதங்களை தொட்டு வேண்டி விரும்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். தேனி தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து சோழவந்தான் பகுதியில் வாக்கு சேகரித்த முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தம்மை பஃபூன் என்று டிடிவி தினகரன் விமர்சித்ததற்கு பதில் அளித்தார். நான் பபூன் தான், ஆனால் இந்த பபூன்னால யாருக்கும் எந்த தீமையும் ஏற்படாது. ஆனால் வீரப்பா அவர் டிடிவி வீரப்பா, அந்த வீரப்பானால அந்த வில்லனால என்னென்ன தீமை ஏற்படும்னு தெரியும். கடைசியில் கிளைமேக்ஸில் பப்புனால எந்த இது வராது. பப்புனு ஹீரோவோட நாராயணசாமி ஹீரோ, நான் பப்புனு, அவரோட சேர்ந்து கிளைமேக்ஸில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். வீரப்பா கடைசியில் என்ன ஆவார், ஃபெரா வழக்கில் கைதாகி அவர் சிறைக்கு தான் போவார்.